இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா, கதையின் தலைப்பு சிறிய பறவை பெரிய பாடம். ஒரு அழகான கிராமப்புறம், பசுமை நிலம், மரங்களில் பல சிட்டுக்குருவிகள் பறக்கின்றன. ஒரு நாள் சின்ன பறவை கிளையில் ஓரமாக உட்கார்ந்திருந்துச்சு. காட்டு முயல் பக்கத்துல உள்ள புல்வெளியில புல்ல சாப்பிட்டுட்டு ஓடிட்டு இருந்துச்சு. சின்ன பறவை காட்டு முயலை பார்த்து இப்படி சொல்லுச்சு: அட, நீ எப்போதும் இவ்வளவு வேகமாக ஓடிட்டே இருக்க, உனக்கு ஓய்வெடுக்க தெரியுமா தெரியாதான்னு. அதுக்கு காட்டு முயல் சிரிச்சுக்கிட்டே இப்படி சொல்லுச்சு: நான் வேகமாக ஓடணும், இல்லனா நான் வேட்டையாடும் விலங்குகளிடம் சிக்குவேன்னு. ஒரு நாள் மலைக்கு பக்கத்துல ஒரு பெரிய ஆழமான ஆறு ஓடுச்சு. சின்ன பறவை அந்த ஆத்த கடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் அவளுக்கு தெரியும், நம்ம நீளம் குறைவு கடக்க முடியாதுன்னு. அப்ப காட்டு முயல் வந்துச்சு. நீ இதை கடக்க முடியாது, நான் உனக்கு உதவி செய்றேன்னு சொல்லுச்சு. காட்டுமுயல் சின்ன பறவைக்கு உதவி செய்யும் விதமாக கிளையிலிருந்து கிளைக்கு கொண்டு சென்று ஆற்றை கடக்க செய்கிறது. சின்ன பறவை இதை பார்த்து கற்றுக்கொள்கிறது, ஒருபோதும் யாரையும் தாழ்வாக நினைக்கக்கூடாதுன்னு. ஆறு கடந்து பிறகு சின்ன பறவை சொல்லுச்சு, நன்றின்னு. 2 நாட்கள் பிறகு சிங்கம் முயலை பிடிக்க ஓடிச்சு. அந்த நேரத்துல முயல் உதவிக்கு பறவைய கூப்பிட்டுச்சு. பறவை உடனே தன்னோட எல்லா நண்பர்களையும் கூப்பிட்டுச்சு. எல்லா பறவையும் சேர்ந்து சிங்கத்தை கொத்திட்டு முயலை காப்பாத்திருச்சு. முயல் பறவைக்கு நன்றி சொல்லுச்சு. நம்மை சுமக்கிறோம் என்று நினைப்பதை விட நண்பர்கள் இருக்கும்போது உதவி செய்து கொள்வது நல்லது. முயல் பறவையை கட்டிப்பிடிச்சது. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா மாறிட்டாங்க. அன்னையிலிருந்து 2 பேரும் ஒருவருக்கொருவர் உதவி செஞ்சுட்டு ஹாப்பியா இருந்தாங்க. மற்ற பறவைகள் விலங்குகளுக்கு உதவி பண்ணாங்க. இன்னொரு நாள் ஒரு வேடன் வலையோடு காத்துட்டு இருந்தான். அதே நேரம் சிங்கம் தெரியாம அந்த வலையில சிக்கிக்கிச்சு. சிங்கம் உதவி உதவின்னு கத்துச்சு. இந்த சத்தத்தை கேட்ட சின்ன பறவையும் முயலும் ஒழிஞ்சு இருந்து பார்த்தாங்க. அப்ப முயல் பறவைகிட்ட இப்படி சொல்லுச்சு: என்னைய பிடிக்க வந்த சிங்கம் இப்ப வேடன் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுச்சு. அதுக்கு பறவை தப்போ சரியோ உதவி செய்யும்போது பார்க்கக்கூடாதுன்னு 2 பேரும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டாங்க. பறவை தன் நண்பர்களை கூப்பிட்டுச்சு. எல்லா பறவைகளும் சேர்ந்து வேடனுக்கு மேல பறந்து சத்தம் போட்டாங்க. அப்ப முயல் வேகமா ஓடிப்போய் வேடனோட தண்ணீர் பையை ஒரு பக்கம் தள்ளிவிட்டுச்சு. வேடனுக்கு குழப்பம் வந்து ஓடிப்போயிட்டான். பறவை தன் கூர்மையான வாயால் வலையை கிழிச்சிருச்சு. சிங்கம் வெளியே வந்து அழுதுகிட்டே, நான் உங்களுக்கு எதிரி, ஆனாலும் நீங்க எனக்கு உயிர் தந்தீங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லுச்சு. கடைசியா எல்லாரும் நண்பர்களா மாறிட்டாங்க. இந்த கதையோட மாரல்: நண்பர்கள் ஒருவருக்கொருவர் உதவும்போது நெருக்கடிகள் எளிதாக கடக்கப்படும். இன்றைக்கு நீ செய்த உதவி நாளைக்கு அது உனக்கு கிடைக்கும். அதனால நம்மளும் யாருக்காவது உதவி செஞ்சோம்னா நமக்கு பிரச்சனையப்ப அவங்க இல்லை யாரு மூலமாகவே உதவி கிடைக்கும். இன்னொரு மாரல்: நமக்கு யார் கெட்டது செஞ்சாலும் அவங்க ஆபத்தான நிலையில இருக்கும்போது எல்லாமே மறந்துட்டு உதவி செய்யணும். இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.